திரு ரமேஷ் அவர்கள் குடும்பம், அவருடைய தந்தையார் யார் என்பதை நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அறிவீர்கள். கம்யூனிஸ்டிலே பிறந்து வளர்ந்து கம்யூனிஸ்டுக்காகவே பலரால் கொலை செய்யப்பட்டு அவருடைய மைந்தன் தான் இன்றைக்கு வேட்பாளராக தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அந்த நாகப்பட்டின தொகுதியில் இருக்க கம்யூனிஸ்டுக்காரர்கள் ஏதாவது அந்த குடும்பத்திற்கு செய்திருப்பார்களா? அதனால் அவர்கள் மேன்மை அடைந்திருப்பார்களா? தன் உயிரை கூட சில கொலைகாரர்களால் கொலை செய்தும் கூட அதை கண்டுகொள்ளாத கம்யூனிஸ்டுக்காரர்கள் தான் இன்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு அவருடைய மைந்தனை நிறுத்தி, நீங்கள் பிஜேபியில் நின்று வெற்றி பெற்று வாருங்கள், அந்த நாகப்பட்டினம் தொகுதியை மேம்பாடு உருவாக்குவதற்காகவும் நல்ல பல திட்டங்களை செய்து தருவதற்காகவும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லிதான் சகோதரர் ரமேஷ் அவர்களை அங்கே தாமரை சின்னத்திலே அனுப்பித்து வைத்திருக்கின்றார்கள். வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. இதுவரை நீங்கள் கண்டிராத தாமரை மலர வேண்டும். கம்யூனிஸ்ட் என்று சொல்லி பொதுமுடைமை கட்சியை பற்றிய பேசி மக்களை எல்லாம் ஏமாற்றி பிழைக்கின்ற கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால் ஒரு ஊருக்கு ஒருவர் வீதம் 2 பேர் வீதம் கம்யூனிஸ்டுகளே இல்லை. ஆனால் திமுகவோடு உறவு வைத்துக் கொண்டு தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே போய் எதுவுமே பேசாமல் தூங்கி எழுந்து வருகின்றவர்கள்தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், கம்யூனிஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம். இப்பேற்பட்டவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை எண்ணி பார்த்து அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்கள். திரு மோடி அவர்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்திலே மீண்டும் அமைவார்கள். பாரத பிரதமராக அமையப்போவது உறுதி. 400 இடங்களை வெற்றி பெறப்போவது உறுதி. அப்பேற்பட்டவரோடு இவரும் இணைந்து, ரமேஷ் அவர்களும் அவரோடு இணைந்து வெற்றி பெற்று உங்களுக்காக சேவை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். சந்தித்து சேவை செய்வதற்கு ரமேஷ் உங்களோடு இருக்கிறார். அவர் குடும்பம் அரசியல் குடும்பம், உங்களுக்காக பாடுபடுவார் நிச்சயமாக என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.